விடுதலை புலிகளை நாங்கள் அது ஊடுருவியுள்ளார்கள் அழிக்கப் போகின்றோம் என்ற நிலையில் நீங்கள் எல்லாரும் உடனடியாக வெளியேறணும் என்று சொல்லி அறிவித்தலை விட்டு அந்த மக்கள் வெளியேறி சிங்களவற்ற கையிலேயே நாட்டின் அரசு தலைவர் என்று அந்த நேரம் வேஷம் போட்டு கொண்டிருந்த மஹிந்த ராஜபக்சவே அதற்கான உறுதிகளை இங்கே மக்கள்கிட்ட உறுதி இருக்குது புரிம்பா ஒரு பக்கம் தமிழ் மக்கள்கிட்ட சிங்கள மக்களுக்கான உறுதிகளை தயாரித்து மயில்குளம் என்ற இடத்துல மொனர பேபா சிங்களவற்ற கையில் காணிகளை பறித்து கொடுக்கணும் என்ற நடவடிக்கையில் அரசாங்கத்தோடு சேர்ந்து அல்லது இனவாதிகளோடு சேர்ந்து அரசாங்கத்தின் இனவாதிகளோடு சேர்ந்து நீங்களுமா செயல்படுகின்றீர்கள் என்றதான் எங்களோட கேள்வி. எங்களை வாழ விடுங்கோ, எங்களோட மக்களை வாழ விடுங்கோ. மஹிந்த ராஜபக்ச மட்டுமில்லை, மைத்திரிபால சிறிசேனாவும் அப்படித்தான், இப்போ இருக்கிற அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் அப்படித்தான். எங்களை அழிச்சாலும் பரவாயில்லை, நாங்கள் வெளியாக தான் சொல்லுவோம். அவையோட ஒத்துழைச்சி போகணுமாட்டா நாங்களும் ஒத்துழைச்சி போக மாட்டோம். எங்களை விடுகினம் இல்லை, அவையாலும் ஒரு முடிவு சொல்லினம் இல்லை. எங்களுக்கான ஒரு நிலமும் இல்லை, எங்களுக்கான ஒரு இடமும் இல்லை. நாங்கள் தொழில் செய்கிற இடத்த விட்டு எங்களை வெளியேற சொல்லி எங்களுக்கு ஒரே நெருக்கடியாக இருக்குது. ரெண்டாயிரத்தி 18 6 மாதம் 25 மாவட்ட செயலக புள்ளி விவரத்தின்படி 2919 ஏக்கர் 625 பயனாளிகள் என்று ஆதாரம் கிடக்கின்றது மாவட்ட செயலக புள்ளி விவரம். ஆனால் நாங்கள் சொல்லுகின்றோம் இப்போது உண்மையில் 4000க்கு மேற்பட்ட ஏக்கர் காணிகளை இந்த மகாவலியின் ஊடாக அபகரித்து கொண்டிருக்கிறோம். இதில் ஆப்பிட்ட இடங்கள் என்றால் கொக்குளாய், கொக்கு தொழுவாய், கர்நாட்டுக்கு அணி. கொக்கு தொழுவாயில் 3 ஜிஎஸ் பிரிவு, கொக்குளாயில் 2 ஜிஎஸ் பிரிவு, கர்நாட்டுக்கு அணியில் உண்டு 6 ஜிஎஸ் பிரிவுக்குரிய மக்களின் இந்த காணிகள் பெரிய பலம் பொருந்திய காணிகள். அந்த எங்களுக்கு தெரிய பூர்வீக நிலங்களாக இந்த மக்கள் உண்மையான தங்களுடைய உழைப்பை செய்து பெரிய ஒரு வாய்ப்புகளை வசதிகளை ஏற்படுத்தி அனைத்து மாவட்டங்களுக்குமே நெல்லை கொடுக்கக்கூடிய வகையில் இங்கே உள்ள விவசாயிகள் அதை செய்து வந்தார். 1984 ஆண்டு 12 மாதம் 2 உதயமலை படுகொலை நடந்த காலப்பகுதிக்கு ஒரு 5-6 நாளைக்கு முதல் தான் இவைகளை இந்த கவச வாகனங்களில் ஒலிபெருக்கி பூட்டியபடி இராணுவத்தினர் அந்த அறிவித்தலை விட்டு மக்களை வெளியேற சொன்னார். விடுதலை புலிகளை நாங்கள் அது ஊடுருவியுள்ளார்கள் அழிக்கப் போகின்றோம் என்ற நிலையில் நீங்கள் எல்லாரும் உடனடியாக வெளியேறணும் என்று சொல்லி அறிவித்தலை விட்டு அந்த மக்கள் வெளியேறி அதுக்கு பிறகு 29 வருடத்துக்கு பிறகு தான் அந்த மக்கள் மீள்குடியேறினார். மீள்குடியேறி அங்கே போன உடனே ஏற்கனவே விதைச்சி போட்டு பயிர்களும் இந்த மக்களுக்கு அம்படியில் அப்படியே சிங்களவர்களின் கையில் தான் அந்த வயல் நிலங்கள் போய் சேர்ந்த முந்திரிய குளம், ஆமையன் குளம், மறைச்சிக்கட்டி குளம் என்ற நீர்ப்பாசன குளங்கள் உட்பட இந்த மகாவலிக்கு அம்பிட்டிருக்கிற காணின்னு சொல்ல போனால் இது அரசாங்கத்தின் புள்ளி விவரம். எங்களுடைய புள்ளி விவரம்ண்டா இன்னும் கூட அரசாங்கத்தின் புள்ளி விவரத்தையே சொல்கிறேன். கொக்குத்தொடுவாய் வடக்கில் வீரன் வயல் 45 ஏக்கர், பண்டி சுட்டான் வயல் 60 ஏக்கர், படுகாட்டுக்குளம் 30 ஏக்கர், தட்டான்குளம் 150 ஏக்கர், வேப்பங்குளம் 200 ஏக்கர் என 485 ஏக்கரும் அதற்கு உரிய பயனாளிகள். கொக்குத்தொடுவாய் மத்தி, வெள்ளக்கல்லடி, ஊரடிக்குளம், சகலாத்து வெளி என்று 950 சகலாத்து வெளி என்றதுக்கு எரிஞ்ச காடன்னு சொல்கிறது. 950 ஏக்கர் 219 பயனாளிகள். கொக்குத்தொடுவாய் தெற்கில் முந்திரிய குளம், ஆமையன் குளம், அடையக்கருத்தான் குளம், அதுக்கு மறைச்சிக்கட்டி குளம்னு சொல்கிறது, சாம்பன் குளம். இந்த குளம் எல்லாம் இந்த மக்கள் இங்கே வந்ததோடையே சிங்களவற்ற கையிலேயே நாட்டின் அரசு தலைவர் என்று அந்த நேரம் வேஷம் போட்டு கொண்டிருந்த மஹிந்த ராஜபக்சவே அதற்கான உறுதிகளை இங்கே மக்கள்கிட்ட உறுதி இருக்குது புரிம்பா ஒரு பக்கம் தமிழ் மக்கள்கிட்ட சிங்கள மக்களுக்கான உறுதிகளை தயாரித்து மயில்குளம் என்ற இடத்துல மொனர பேபா என்ற பேர் வச்சிருக்கிறோம். அந்த இடத்துல இருந்து இந்த மக்களின் காணிகளுக்கான உறுதிகள் சிங்கள மக்களுக்கு வழங்கப்பட்டது. இதே நான் இந்த புள்ளி விவரங்களை இப்படி சொல்லிக்கொண்டு வாரோம் என்றால் இவ்வளவு காணியும் இந்த தமிழ் மக்களின் பராமரிப்பில் ஆதிகாலமாக இலங்கை சுதந்திரம் அடைகிறதுக்கு முதல் வெள்ளக்காரன்ற காலத்தில் இருந்த உறுதிகள் இவையற்ற கிடக்கு. இப்படிப்பட்ட பூர்வீக காணிகளை பறித்து வச்சுக்கொண்டு
இப்போது மகாபலியில் இவர்கள் ஏற்கனவே சொன்னவர்கள் சொன்ன மாதிரி 30 பேருக்கு 25 ஏக்கர் படி ஆன ஒரு திட்டத்தை கோட்டக்கேணி பிள்ளையார் கோயில் அருகாமையோடு அம்பட்டன் வாய்க்கால் வெள்ளக்கல்லடி என்று சொல்ல மற்ற குஞ்சுக்கால்வழி பூமடுகண்டல் கெட்டகண்ட குளம் என்று சொல்லக்கூடிய இடங்களில் உள்ள காணிகளை இப்போ தள்ளி கொண்டிருக்கிறேன்டா இதுக்கு எங்களோட ஜிஏயோ எங்களோட டிஎஸ்ஓ அதாவது பிரதேச செயலாளரோ அல்லது மாவட்ட செயலாளரோ ஏன் இதுக்கான நடவடிக்கை எடுக்கல மாவட்டத்தின் செயலாளருக்கும் பிரதேச செயலாளருக்கும் உரித்தான இடங்கள் அல்லது அவர்கள் பொறுப்பில் இருக்கிற இந்த இடங்கள் தமிழ் மக்களுக்கு பொறுப்பாக இருக்கிற இந்த இடங்கள் தமிழ் மக்களின் வாழ்வாதாரத்தை வழங்கி கொண்டிருக்கிற இடங்கள் இந்த இடங்களை இவியல் 2 பேரும் பார்க்காமல் என்னத்துக்கு இருக்கணும் என்றதான் இந்த கேள்வி இவர் அந்த நடவடிக்கையை செய்கிறதும் இல்லை எங்களுடைய மக்களின் காணிகள் 29 வருஷமாக ரெண்டேக்க பற்றைகள் வளர்ந்து அது 6 அடிக்கு மேற்பட்ட உயரத்தில் நிற்குது அந்த பற்றைகளை அழிக்கிறதுக்குரிய நான் அடித்த முறிப்பு என்று சொல்ல போனால் அடுக்கி கொண்டு போகலாம் இந்த இடத்துல எல்லாம் அவங்களுக்கு மகாபலி அபிவிருத்தி திணைக்களம் அனுமதி கொடுக்குறாங்களேண்டு காடு தள்ளுறாங்க பெரிய பெரிய மரங்களையெல்லாம் எங்களுக்கு காணி சொந்தக்காரருக்கு அனுமதி கொடுக்கணும் இல்லை இவியல் கூட்டங்களில் இவன் மண்டி கொண்டிருக்கிறான் பிரதேச செயலாளர் அல்லது அதுக்கு மேலே இருக்கிற மாவட்ட செயலாளர் இவியல் இந்த ஓர பஞ்சக பார்வையை விட்டு எங்களோட தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உண்மையாக அவியல் பாவிச்ச இந்த நிலங்களை அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் செய்ய வேணுமென்று தான் கேட்கணும் இல்லாட்டிக்கு நீங்கள் இந்த மாவட்டத்தை விட்டே போகிறதுன்னு இல்லைமென்று தான் நான் சொல்லுவேன் ஏனெண்டா மாவட்டத்திலிருந்து மாவட்டத்தின் மக்களுக்கான சேவையை சரியான முறையில் செய்யாத நீங்களே என் மாவட்டத்துக்கு இருக்கிறீர்கள் என்றதான் என்னுடைய கேள்வி அப்போ இந்த மக்களை பட்டினி போடுற நடவடிக்கையில் அல்லது சிங்களவற்ற கையில் காணிகளை பறித்து கொடுக்கணும் என்ற நடவடிக்கையில் அரசாங்கத்தோடு சேர்ந்து அல்லது இனவாதிகளோடு சேர்ந்து அரசாங்கத்தின் இனவாதிகளோடு சேர்ந்து நீங்களுமா செயல்படுகின்றீர்கள் என்றதான் எங்களோட கேள்வி இந்த மக்கள் அடுத்த கட்டமாக சட்டிவாணியோடு மாவட்ட செயலகத்துக்கு முன்னாலேயோ பிரதேச செயலகத்துக்கு முன்னாலேயோ இருக்க வேண்டிய கட்டம்தான் வரும் இதற்கு விட வேறு வழி இல்லை ஆகவே தயவு செய்து நாங்கள் சொன்னதை கோபமாக எடுக்கிறீங்களோ கோபமாக எடுக்கலையோ அதை பற்றி எங்களுக்கு தெரியாது எங்களை வாழ விடுங்கோ எங்களோட மக்களை வாழ விடுங்கோ எங்களோட மக்கள் தங்களோட குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துங்கோ எங்களோட பிள்ளைகளை அதுகள் பள்ளிக்கூடங்களில் விட்டு படிப்பிக்கிறக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துங்கோ ஒரு எல்லை கிராமம் என்று சொல்லி முகத்து வாரத்தில் கொண்டு வந்து சிங்களவர்களை குடியேற்றின மாதிரி இதே மாதிரி வெளியோயாக கொண்டு வந்து குடியேற்றின மாதிரி உதாரணத்துக்கு நான் அதை சொல்லி விடுறேன் வெளியோயாவில் இன்றைக்கு ஒரு உருவாக்கப்பட்ட இதில் 4238 குடும்பங்கள் அங்கே இருக்குது அப்போ தமிழ் மக்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 1,21,800 குடும்பம் தான் இருக்குது அப்போ இப்போ இந்த குடியேற்றின ஆக்கள் 4238 குடும்பம் வேண்டாம் கொக்குளாய் முகத்துவாரத்தில் 297 குடும்பம் சிங்கள குடும்பம் அப்போ நீங்களே என்ன சிங்கள மக்களை கொண்டு குடியேற்றி முல்லைத்தீவு மாவட்டத்தில் தமிழ் மக்கள் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு தான் நீங்களும் செயல்படுகின்றீர்களா சும்மா கையெழுத்து போட்டு சம்பளம் என்ற நிலை இல்லாமல் ஒரு நியாயமாக மனச்சாட்சிக்குரிய மாதிரி இந்த மக்களுக்கான சேவையை செய்ய வேண்டும் இதே தான் நான் அங்கேயும் சொல்கிறேன் உயர்மட்டம் கூட இங்கே மக்கள் தமிழ் மக்கள் இலங்கையினுடைய பிரஜைகள் என்ற எண்ணத்தோடு சேர்ந்து எங்களை வாழ விடுங்கோ எங்களோட மக்களை வாழ விடுங்கோ இதில் மஹிந்த ராஜபக்ச மட்டும் இல்லை மைத்திரிபால சிறிசேனா ஜனாதிபதியாக இருந்தபோது அவர் மகாபலி அபிவிருத்திக்கான பிரதி அமைச்சராக ராஜாங்க அமைச்சரோ பிரதி அமைச்சராகவும் இருந்தவர் 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஆமையன்குளம் என்ற குளத்தை 360 ஏக்கர் நிலத்தில் எங்களுடைய மக்கள் பயிர் செய்து வந்த குளம் அந்த குளத்தை அபிவிருத்தி செய்து 900 ஏக்கருக்கான இடமாக விஸ்தரித்து கிரிபன் பவண்டு பேரையும் சூட்டி அவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மட்டுமில்லை மைத்திரிபால சிறிசேனாவும் அப்படித்தான் இப்போ இருக்கிற அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் அப்படித்தான் எங்களை அழித்தாலும் பரவாயில்லை நாங்கள் வெளியாக தான் சொல்லுவோம் ஏனென்றால் இவர்கள் தமிழ் மக்களுக்கான உண்மையான தமிழ் மக்களுக்குரிய இடங்களை கொடுக்குறாக்களாக எங்களுக்கு தெரியல அவர்கள் என்னவோ நடித்து கொண்டோ என்னவோ எங்களுடைய மக்களின் காணிகளை பறித்து
சிங்கள மக்களுக்கு வழங்கணும் என்ற திட்டமும் சிங்கள மக்களை கொண்டு உருவாக்கின பிரதேச செயலகத்தை கொண்டு வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தோடு இணைச்சு கொண்டு செய்கிற நடவடிக்கையுமாகத்தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வியில் நிச்சயமாக இந்த தீர்வு திட்டத்தில் எங்களுடைய இந்த மகாபலி மட்டுமில்லை, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், வனையிலாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் காணியில் 74.24 வீதமான காணியை வனையிலாக பிடிச்சி வச்சிருக்கு. தனியாக மகாபலி என்று இல்லை, இங்கே சொல்ல போனால் ஒரு 6 பீரங்கிகள் அங்கே இயங்குது. என்ன மாதிரின்னா 6 பேருமண்டு 6 பார்த்தா வன ஜீவராசிகள் திணைக்களம் உண்டு, வன இலாகா திணைக்களம் உண்டு, தொல்லியல் திணைக்களம் உண்டு, படையினர் என்று சொல்லி படையினருக்கு கீழே இராணுவம், கடற்படை, விமானப்படை, போலீஸார் மற்றும் சிவில் பாதுகாப்பு படை என்ற பகுதிகள். இப்படி மகாபலியில் இப்படி எல்லா திணைக்களங்களாலையும் கொண்டு போட்டு மக்கள் தன்னிறைவு கண்ட ஒரு முல்லைத்தீவு மாவட்டத்தில் நெல் வளர்ச்சியில் தன்னிறைவு கண்ட ஒரு இடம் முல்லைத்தீவு மாவட்டம். இங்கே இருந்து நெல் அதிகமாகி இந்த மக்களுக்கு பாவனைக்கு எடுத்து அதிகமாகி அங்கே கொழும்புக்கு அனுப்பப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. முல்லைத்தீவு சிலாவத்தை தெற்கு தியோ நகர் என்ற கிராமத்தினுடைய மக்களின் குறைபாடுகள் சம்பந்தமாகத்தான் இப்போது கதைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளை மையப்படுத்தி எழுதிய மகஜர் ஆளுநர் அவர்களிடம் கையளிக்கப்பட்டது, அதாவது அவருடைய பிரதிநிதியிடம் கையளிக்கப்பட்டது. இந்த விஷயத்தில் எங்களுடைய சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனம் இவர்களுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக செயல்படுவதை இட்டு நான் பாராட்டுகின்றேன். நிச்சயமாக சனம் சாப்பிட வழி இல்லை, உங்களுக்கு தெரியும், சாப்பிட வழி இல்லை. கடலில் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளால் மீன் பிடிப்பாடுகள் முந்தின மாதிரி இல்லை. இப்படியாக பலத்த மோசம். ஒரு குடும்பம் வாழ்வாதாரத்துக்கு படுற கஷ்டம் எப்படி என்றது அனைவருக்கும் இப்போ தெரியும், பொருளாதார கஷ்டத்தில் அனைவருக்கும் தெரியும். இந்த நிலையில் இவர்களை எங்களுக்கு நாங்கள் சின்னப்படிகளாக இருக்கைக்கே எங்களுக்கு தெரியும், அந்த காணியில் தியோகனர் 2 பேரும் வைக்கப்பட்டப்போ இந்த குடும்பங்களை கொண்டு வந்து அங்கே குடியேற்றி கிட்டத்தட்ட 51 வருடங்களுக்கு மேலாக இந்த குடும்பங்கள் அந்த இடத்துல இருக்குது. நான் அப்போ கடத்தொழிலாளர் சமாய தலைவராக இருந்த காலத்தில் கூட இந்த சங்கம் இருக்குது, இந்த மக்கள் இருக்குது, இந்த குடும்பங்கள் இருக்குது. அந்த கிராமம், அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது அப்படி இப்படின்ட்டு ஒரு சமூகத்தோடு சேர்ந்த நிலப்பாடுகளை ஒரு விளையாட்டு கழகம் இருக்குது. இப்படியாக ஒரு பெருத்த சமூகமான ஒரு கிராமம். இந்த கிராமத்தின் காணிகள் முன்னைய நேரம் பங்குத்தந்தை, அந்த பகுதியின் பங்குத்தந்தை அவர்களுடைய பெயரில் இருப்பதாகவும் இவர்களுக்கு தெரியாமல் இந்த காணியை சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு விற்பனவு செய்ததாகவும் சொல்லி அந்த நிறுவனம் விற்பனவு அதாவது வாங்கியவுடன் இவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க துவங்கியதும் இவர்கள் நடுக போலீஸ் நிலையம் அலைவதும் இப்படியாக பெரிய துன்பப்பாடு இந்த மக்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் அறிவோம். இதில் சரிவிளைக்கப்பால் ஒரு கடற்கரை ஓரம் யாருக்கு சொந்தமானது என்ற நிலப்பாட்டை ஒரு சட்ட ரீதியான முறையில் அணுகணும். நாங்கள் மாகாண சபையில் இருந்தபோது இந்த பிரச்சனையை நான் மாகாண சபையிலையும் கதைச்சிருக்கிறேன். மற்றது பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் கதைச்சிருக்கிறேன். இப்போ அந்த அறிக்கையிலே கிடந்தால் அதில் கடற்கரை ஓர பாதுகாப்பு சம்பந்தப்பட்டவர்கள் அதற்கான விளக்கங்களுக்கு இவர்களை தொழில் செய்ய விடணுமென்று கதைச்ச நடவடிக்கையெல்லாம் இருக்குது. 2018ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் அப்படி நாங்கள் மாகாண சபையில் இருந்த காலத்தில் இப்படியான நடவடிக்கை எல்லாம் இருக்குது. ஆனாலும் ஒரு துன்பப்படுவினோம். அதில் பாருங்கோ என்னென்ன ஆரண்டாலும் ஒரு கொஞ்சம் இடம்தான் இந்த மக்கள் வாழ்வாரத்துக்காக பயன்படுத்தப்படுற இடம். அந்த இடத்தை இப்படி அபகரித்து அதுக்கு நான் வெளிப்படையாக சொல்லுவேன், இது சரியான முறையில் மாவட்ட செயலகம், பிரதேச செயலகம் சரியான முறையில் அணுகி இந்த தீர்வை பெற்று கொடுக்கணும். இந்த மக்களை இல்லாட்டி ரோட்டில் உணர்ந்து விடுறேன்றால் இந்த மக்களை எண்ணிறாது. அவையெல்லாம் பார்க்க வேண்டியாக அவைகளை இப்படியான ஒரு போக்கில் ஒரு இதுக்கு தீர்த்து வைக்காத போக்கை இவர்களுக்கு செய்து கொண்டிருந்தால் இந்த மக்கள் எங்கே போகிறது, யார்கிட்ட போகிறது? அந்த கடற்கரையில் வச்சு அந்த போட்டுகளை தொழில் செய்கிறோம் இல்லையா? தொழிலுக்கு போனால் இப்போ மீனும் இல்லை.
அப்போ இவங்களோட தொல்லை ஒரு பக்கம், மீனில் அந்த சட்டவிரோத தொழில் செய்கிறாங்கள தொல்லை ஒரு பக்கம், பெரிய திண்டாடு போடுற நிலைமையில் இந்த கிராமங்கள் வந்து தத்தளிக்குது. நான் உண்மையில சொல்லுவேன், இந்த படத்தில் பார்த்த இந்த என்னென்றால் இந்த அத்திப்பட்டி கிராமம் சிட்டிசன் படம் ஒன்று வந்தது, அதில் வர மாதிரியான ஒரு நிலைமை தான் இந்த கிராமத்துக்கு ஏற்படுதுன்ற ஐயப்பாடுங்களுக்கு இருக்குது. ஒரு கொஞ்ச காலம் போக இந்த கிராமமே இல்லாமல் போகுமன்ற ஒரு பயம் மனதில் தொட்டி கொள்ளுது. என்னத்துக்காக பயம்? எவ்வளோ மக்கள், கிட்டத்தட்ட 200 குடும்பத்துக்கு உட்பட்ட மக்கள் அங்கே இருக்குது. அப்போ குடும்பம்னா நீங்கள் பிள்ளைகள எண்ணிக்கையில் பாருங்கள், குடும்பத்தின் எண்ணிக்கையை பாருங்கள். இந்த சனம் வந்து கதறது, கத்துது, தத்தளிக்குது. இதுக்கான உதவியை மாவட்டத்தின் பொறுப்புண்டு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பாராமல் யார் பார்க்குறது? விடுதலை புலிகள் இருக்கேக்க அவை பார்த்துருப்பினோம். இன்றைக்கு விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்ட நிலைமையில் இந்த இந்த நிலையை யார் பார்க்குறது? யார் பார்த்து வியாக்கி உதவி செய்கிறது? அப்போ திரும்பவும் சொல்கிறோம், மாவட்ட செயலக பிரதேச செயலக அதிகாரிகள் இதுக்கான நடவடிக்கையை கூடிய வகையில் பார்க்கணும். என்ன பார்க்காட்டிக்கு இந்த மக்கள் இந்த ஒவ்வொரு இறப்பும், இந்த மக்களின் குடும்பத்தில் ஏற்படுற ஒவ்வொரு இழப்புகளும் இவியலால் தான் ஏற்படுத்தப்பட்டதாக தான் நாங்கள் கணிக்கக்கூடியதாக இருக்கும். வாழ்வாதாரம் இல்லாமல் போவது ஒன்று, மற்றது வாழ வழி அங்கே மீனை போய் பிடிக்க முடியாத நிலைமை. அப்போ துன்புறுத்தி கொண்டிருக்கிற ஒரு நிலைமை மாற்றம் செய்கிறேன் என்றால் யாரும் மறக்கக்கூடாது. நான் நேரடியாக சொல்கிறேன், இதில் மாவட்ட செயலாளர் சரியான கரிசனை எடுத்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் வந்து கோணேஸ்வரன் குளோரியா. நான் முல்லைத்தீவில் தியோகநகர் என்ற கிராமத்தில் இருக்கிறேன். நாங்கள் வந்து நான் பிறந்து வளர்ந்ததே தியோகநகரில் தான். நாங்கள் அந்த எங்களோட அப்பாட காலத்திலேருந்து அந்த துறையில் தான் தொழில் செய்து வருகினோம். தொழில் செய்து வரைக்குள்ளே இப்போ அவலோன் கம்பெனி என்ற ஒரு கம்பெனி வந்ததுலேருந்து எங்களோட துறைக்கு போக இயலாது. நாங்கள் போனாலே எங்களோட எல்லைக்குள்ளே வந்து நீங்கள் என்னத்துக்கு வந்து நீங்கள் இதுக்குள்ளே வரையலாது என்று சொல்லி எங்களுக்கு அச்சுறுத்தினோம். போய் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸுக்கு கொடுத்து எங்களோட ஆக்களை கொடுத்து ஒவ்வொரு தராக கூப்பிட்டு போலீஸ் விசாரணை செய்து கொண்டு இருக்குது. அதனால் எங்களுக்கு அந்த துறைக்கு போக இல்லாமல் இருக்குது. அப்படி என்ன சொன்னால் எங்களோட மூதாதையர் எங்கேருந்து வந்துச்சுனமோ அங்கே கொண்டே விடட்டும். எங்களுக்கு இந்த துறை இல்லைன்னு சொன்னால் எங்களை அங்கேயே கொண்டே விடட்டுக்கு. அதுதான் எங்களோட பிரச்சனை. எங்களுக்கு துறை வேணும். நாங்கள் எங்கே போகிறோம்? எங்களோட பிள்ளைகள், எங்களுக்கு பின்னுக்கு இருக்கிற பிள்ளைகள், எங்களோட பிள்ளைகள் எங்கே போய் தொழில் செய்யணும்? இன்னொரு கிராமத்தில் போய் தொழில் செய்யலாது தானே. எங்களோட துறையை விட்டுட்டு இன்னொரு கிராமத்தில் போய் நாங்கள் தொழில் செய்கிறதுக்கு போனால் எங்களை போட்டிங்கன்னா விடுவினோமா? அங்கே அந்த துறையில் விட மாட்டாங்க. அதனால் எங்களுக்கு அந்த துறை வேணும். அவலோன் கம்பெனிகிட்டே இருந்து ஒரு முடிவு எங்களுக்கு வேணும். பாதராக்களால் கொடுக்கப்பட்டது. காணியே வந்து அவலோன் கம்பெனிக்கு பாதராக்களால் தான் அதை கொடுக்கப்பட்டிருக்குது. அது எங்களுக்கு கொடுத்த சம்பவம், இந்த பிரச்சனைக்கு கொடுத்தது எதுக்குமே தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நாங்கள் அவையலோடாக அவையிட்டையும் போய் நாங்கள் மனுகள் கொடுத்து அவையிட்டையும் கேட்டு நாங்கள் அவையை சொல்லிட்டு நீங்கள் அவையலோட தான் கதைச்சி முடிவெடுக்கணும், அவையோட தான் நீங்கள் போய் கதைக்கணும், அவையோட சேர்ந்துருக்கணும், அவையோட ஒத்துழைச்சி போகணுமாட்டா. நாங்களும் ஒத்துழைச்சி போக மாட்டோம். எங்களை விடியினம் இல்லை, அவையிலும் ஒரு முடிவு சொல்லினம் இல்லை. நாங்கள் சிலாவதத்திற்கு முல்லைத்தீவில் இருந்து வாரோம். எங்களோட கிராமம் வந்து சிலாவதத்திற்கு தியோநகர். எங்களோட தியோநகர் கிராமத்துக்குள்ளே நாங்கள் கடல் தொழிலாளர். எங்களோட ஊரில் வந்து 21 தொழில் இருக்குது. 21 பேர் தொழில் செய்கிறோம். இது வரைக்கும் எங்களுக்கான ஒரு நிலமும் இல்லை, எங்களுக்கான ஒரு இடமும் இல்லை. நாங்கள் தொழில் செய்கிற இடத்த விட்டு எங்களை வெளியேற சொல்லி எங்களுக்கு ஒரே நெருக்கடியாக இருக்குது. எங்களை வெளியேறன்னு சொன்னால் எங்களோட பிள்ளைகள், எங்களோட அம்மா அப்பாண்ட காலத்துலேருந்து நாங்கள் இந்த கிராமத்தில் தான் இருக்கிறோம். அப்போ இப்போ எங்களோட பிள்ளைகள் தொழில் செய்கிறக்கோ எங்களுக்கு தொழில் செய்கிறக்கோ அந்த இடத்துல எங்களுக்கு அனுமதி இல்லை. எங்களுக்கு அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை வாங்கி தரணுமென்று தான் இப்போ நாங்கள் கேட்குறோம்.